வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அமித்ஷாவுடன் 2 மணி நேரம் ரகசிய மீட்டிங்கா. இபிஎஸ் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை என்ன? ஓபிஎஸ் சசிகலாவுக்கு செக் வைக்கும் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய சூழல் தான் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளும் தனது கூட்டணிக்கான தொகுதி பங்கீடை ஒதுக்குவதில் மும்பரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தனது கூட்டணியெல்லாம் கண்டிப்பாக வலுவெடுத்த முயற்சியில் தான் திமுக தலைமை தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறது. அந்த வகையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக, அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் மத்திய உள்துறை அமித்ஷாவை சந்தித்து மார்ச் 2ஆம் தேதி இரவு சந்தித்து தனது ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதாவது அந்த ஆலோசனை என்னெல்லாம் நடப்பட்டது என்னவென்றால், தனது கூட்டணிக்கான இருக்கும் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும், அது மட்டுமின்றி பாஜக எவ்வளவு தொகுதிகள் கேட்கின்றது என்பதெல்லாம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் ஒரு முடிவுகள் எட்டப்பட்ட நிலையில்தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர், சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இது நடைபெறவில்லை என்றுதான் ஒரு திட்டவட்டமாக எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் உட்கர் விவகாரங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி இதில் தலையிடாது என்றும் அமித்ஷா ஏற்கனவே உறுதி அளித்ததை சுட்டிக்காட்டிய எடப்பாடி அவர்கள், சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு கண்டிப்பாக அதிமுகவில் இடமில்லை என்ற தனது முந்தைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அதாவது தற்போது அரசியல் சூழலும் இந்த அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி மிகவும் சுமூகமாகவும் எழுச்சியுடன் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சில கட்சிகளுடன் தொடர்ந்து தனது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் தேர்தல் தேதி கண்டிப்பாக பின்னர் அறிவிக்கப்பட்ட பின்னரே மேலும் சில கூட்டணி கட்சிகள் எங்களுடன் இணைய இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி தொகுதி பங்கீடு குறித்த கேள்விகளுக்கும் கண்டிப்பாக விரைவில் ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் 2026 தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் எடப்பாடி அவர்கள் பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான், அதாவது அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எந்தெந்த தொகுதிகள் எவ்வாறு ஒதுக்கப்படும் என்றும் யார் யாருக்கு எவ்வளவு சீட்கள் என்றெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி சசிகலாவை கண்டிப்பாக மீண்டும் அதிமுகவில் இணைப்பது என்பது கண்டிப்பாக சாத்தியமில்லை என்றுதான் எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமான கருத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிமுகவில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு எப்பொழுதுமே இடமில்லை என்றுதான் ஒரு தெளிவாக கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் கண்டிப்பாக முக்குளத்தேவர் வாக்கு என்பது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பதை இந்த யூகங்கள்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.